அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று இந்த சென்ற மாவீரர் நாள் நினைவு நிகழ்வில் அந்த 3 மாவீரற்ற ஒரு அம்மா புனேரி பிரதேசத்திலிருந்து கனகாபுரம் துயிலுமில்லத்திற்கு பொதுச்சுடர் ஏற்றுவதற்காக வரவழைக்கப்பட்டு பின்பு அது 2 கட்சிகளுக்கு இடையிலான கருத்து வேறுபாடுகள் காரணமாக இன்னொரு மாவீரற்ற பெற்றோர் தந்தையாரை அந்த விளக்கு ஏற்றுவதற்கு மாற்றப்பட்டிருந்த விஷயம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே இதில் கதைச்சிருக்கிறோம். நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள், இல்லை பார்த்துருப்பீங்கள். அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனை அதை சந்தித்து கதைக்கோணும் என்று சொல்லி நாங்கள் 28ஆம் தேதி நாங்கள் அவருடைய செயலாளர் விஜயனுக்கூடாக நாங்கள் டைம் கட்டிருந்தாங்க. அவர் தாரன்னு சொல்லி அப்புறம் அந்த பாராளுமன்ற அமர்வுகள் இருந்தால் இதுண்டு அப்புறம் நாங்கள் நேற்று திருப்பி எடுத்து கேட்ட நேரம் இன்றைக்கு 12 மணிக்கு சந்திக்கலாம்னு சொல்லி இன்றைக்காண்டா இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையா திங்கட்கிழமை சந்திக்கலாம்னு சொல்லி நேற்று சொன்னதுக்கு அமைவாக நாங்கள் இன்றைக்கு அவரை சந்திக்க போயிருந்தாங்க. அப்போ விஜயன் எங்கள்கிட்ட ஒரு 4-5 நாளைக்கு முதல் கதை கேட்கல. என்னுடைய அந்த முகநூலில் போட்ட அந்த பதிவை, அந்த விடயம் தொடர்பாக நான் போட்ட பதிவை சார் பார்த்தவர், கதைப்பம் என்று சொன்னவர், பாராளுமன்றத்துக்கு போகிறார், வந்து கதைப்பார் என்று நினைக்கிறேன் என்ற மாதிரி சொன்னவர். இப்போ நான் இன்றைக்கு போய் அவருக்கு நேற்று பிறந்த நாள் அந்த வாழ்த்தையும் தெரிவிச்சுட்டு நான் அவருக்கு இப்போ நாங்கள் கதைக்க வந்த விஷயம் தொடர்பாக நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் என்ற மாதிரி கதைக்க அவர் ஒன்றுமே தெரியாத மாதிரி, இல்லை தம்பி நான் ஒன்றும் அறிய இல்லை, இப்போ நீங்கள் கேட்ட நீங்கள் சந்திக்க அதன் நிமித்தம் தான் நான் சந்திக்கிறேன் வழியே எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி ஒரு பொய்யை தூக்கி போட்டார். சரி, அது அப்படி இருக்கத்தக்கணுமா, அது நாங்கள் போன விஷயத்தை நாங்கள் முயற்சிடுவார் பார்த்தார பார்க்க இல்லையோன்ற கப்பால் நாங்களும் எங்களோட விடயத்தை சொன்னேன். அப்போ அவர் அந்த அம்மா அந்த 3 மாவீரற்ற தாய் புனேரி பிரதேசத்திலிருந்து இங்கே கொண்டு வர்றதுக்காக கதைக்கப்பட இல்லை. தான் கதைச்சது உண்மைதான். தான் முழங்காவில் துயிலுமில்லத்துக்காகத்தான் கதைச்சது. ஏன்னா அவன் 2 மாவீரர் முழங்காவில், அவன் 2 மாவீரர் முழங்காவில் தான் விதைக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை அவன் 1 மாவீரர் இங்கே தான் விதைக்கப்பட்டிருக்கேன். அதே நேரத்தில் அப்போ நான் பிறகு அதை சொன்னேன், ஏற்கனவே 2 மாவீரர் என்ற முறையில் அவருக்கு அங்கே தான் உரிமை கூட இருக்குன்ற மாதிரி கதையை சொன்னார். நான் சொன்னேன், இல்லை காக்காண்ண என்ற மகள் வீரச்சாவடைஞ்சு முள்ளிவாய்க்காலில் தான் விதைச்சிருக்கு, காக்காண்ண இங்கே விளக்கேற்றி இருக்கிறார்ன்றதையும் சொல்லி கதைச்ச நேரம் அவர் இல்லை தன்னுடைய கருத்தை கேளுங்கன்னுட்டு அவர் சொன்னார். அப்படி தான் செய்தது. இங்கே அது மாவீரர் செயற்பாட்டு குழுவே உண்டவை இருக்கான். அது கட்சி ரீதியான ஆதிக்கம் இல்லாமல் தான் இருக்குது. நீங்கள் அவைகளோட கதையுங்கோ, அது கட்சி ரீதியான ஆதிக்கம் இல்லாத மாதிரி தான் இருக்குன்னு சொன்னேன். நான் சொன்னேன், இல்லை நாங்கள் இந்த விடயம் தொடர்பாக 28ஆம் தேதி கனகாபுரம் துயிலுமில்லத்தினுடைய தலைவருடையும் செயலாளருடையும் தான் கதைக்க இருந்தாங்க. அப்போ அந்த செயலாளர் இந்த விஜயன் என்று சொல்லப்படுறவர் தான் தமிழர் கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட செயலாளரும் இப்போ இவரோட அந்த கண்ட்ராக்ட் வேலைகள் செய்கிறதும் ஆள் தான். அப்போ ஆளோட நாங்கள் கேட்ட நேரம் அவர் வெளிப்படையாக சொன்னவர், நம்ம இதில் பதிவும் செய்திருக்கிறேன்னு இடமானும் இல்லை. இந்த விடயங்கள் தொடர்பாக எங்களோட கட்சி நாங்கள் இந்த முடிவும் எடுக்க இயலாது, நீங்கள் சேரோடான் கதைக்கணும், சேர் தான் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் 3 துயிலும் இல்லாமல் அவற்றுடைய பார்வைக்கெல்லாம் இருக்குது, நாங்கள் வாண்டா வாரம் போண்டா போகிறோம், அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்சது. மற்றபடி நாங்கள் இப்படியான முடிவுகள் நீங்கள் அவரோட கதைச்சு எடுக்கணும் என்று சொன்னதுக்கு நாங்கள் தான் நாங்கள் அவரோட கதைக்க போனோம். இல்லைன்னா அவர் பாராளுமன்ற உறுப்பினரோட துயிலுமில்ல விஷயத்தை நாங்கள் போய் கதைச்சிருக்க தேவையில்லை தானே. நாங்கள் ஆனால் அவர் இப்போ முழு பூசணிக்காக சோத்துக்க வச்ச மாதிரி ஒரு குண்டத்துக்கு போட்டார். கட்சி ரீதியான ஆதிக்கத்துக்கு அது இல்லையாண்டு நான் சொன்னேன், இல்லை கட்சி ரீதியான ஆதிக்கத்துக்கான் இருக்குது. அது இங்கே மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா துயிலுமில்லங்களுமே கூடுதலான பக்கம் கட்சி ரீதியான ஆதிக்கத்துக்கான் இருக்குது. அது ஒரு தரம் மறக்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி இங்கேயும் 3 துயிலுமில்லங்கள்லையும் உங்களோட ஆதிக்கத்து தான் இருக்குது. அதில் பொதுவாக கனகாபுரம் துயிலுமில்லத்துக்குள்ள தலைவராக ஒரு மாவீரற்ற பெற்றோர், அதை காணாமல் போன போராளியாக இருந்தால் காணா போயிட்டார்.
அவற்றை தகப்பன் தான் தலைவராக இருக்கிறார். பண்ணுற மாதிரி மாவீரர் என்ற அந்த வரையறைக்கு அவையை கொண்டு வந்து அது மாவீரர் பெற்றோர் என்ற முறையில் அவர் இருந்தாலும் அவர் இவை இந்த தீவிர ஆதரவாளர் ஒரு விஷயம். அடுத்தது உபதலைவராக இருக்கிறவர் வீடமானி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரபலியமான ஆள், விமர்சனத்துக்கும் பேர் போன ஆள், பிரபலியமான ஒரு ஆளாக இங்கே இருக்கிறார். அவர் தான் உப தலைவராக இருக்கிறார். அதே செயலாளராக இருக்கிறவர் விஜயன், தமிழ் கட்சியின் செயலாளர். இப்படி பல ஆக்கள் அவர்களின் ஆக்களை போட்டுத்தான் அந்த மாவீரர் செயற்பாட்டு குழு கொண்டு இஞ்ச ஸ்ரீதரன் ஆக்கள்லாம் அந்த மாவீரர் பணிக்குழு என்று சொல்லி அல்லது மாவீரர் செயற்பாட்டு குழுவோ என்று சொல்லி அவை அதை வச்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ நான் சொன்னேன், இது உங்களோட கட்சி ஆதிக்கத்துக்கு இருக்கிறத நாங்கள் விரும்ப இல்லை, இது ஒரு பொதுவான ஒரு இதாக கொண்டுறோனும். அதில் நாங்கள் விரும்புகிறது தலைவராக இருக்க வேண்டிய ஒரு மாவீரட்ட பெற்றோர், மாவீரட்ட பிள்ளை, செயலாளர் இருக்க வேண்டிய ஒரு போராளி, பொருளாளர் இருக்க வேண்டிய மக்கள் பிரதிநிதி, முதல் 5 நிலையிலக்கையும் பொறுப்பு நிலையில் இருக்கிறார்கள் அரசியல் கட்சி உறுப்பினர்கள் இருக்க இயலாது. ஏனைய உறுப்பினர்களாக விரும்பினால் அரசியல் கட்சி தமிழ் தேசத்தின்பால் அரசியல் கட்சி உறுப்பினர்களும் இருக்கலாம் என்று சொல்லி அவர் ஏற்கனவே இந்த விடயத்துக்கு அவர் இன்ன மாதிரி கதைச்சு எங்களை அமர்த்தி அடித்து அனுப்பணும் என்ற மாதிரி அவர் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தார். அதுக்கு அந்த அமர்த்தி அடிப்புக்கு நாங்கள் அவ்வளோத்துக்கு பேக்கோம்பியல் இல்லை, எங்களுக்கும் எல்லாம் தெரியும். அப்போ நான் அதுக்கு உடன்படையில்லை. நான் என்னுடைய கருத்தையும் சொல்லி அவர் தன்னுடைய கருத்தை மாதிக்க குரலை உயர்த்தி அமர்த்தி அடித்து அனுப்புகிற மாதிரி தான் அவர் கதைச்சோம். நானும் விடையில்லை, நானும் கதைச்சி போட்டு நான் தெளிவாக சொல்லிட்டு வந்தேன். நான் அவர் இப்போ சொல்லியிருக்கிறார், இந்த 3 தொழிலும் இல்லாமல் தங்களோட கட்சி ஆதிக்கத்துக்கே இல்லை, நீங்கள் அந்த செயற்பாட்டுக்குழுவோட கதையுங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் அவைகளோட கதைக்கிறாக்கி இருக்கிறோம். இது தொடர்பாக இந்த அம்மா பாதிக்கப்பட்ட அம்மாட்டையும் நாங்கள் ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் செய்து போடுறாக்கி இருக்கிறோம். முடிஞ்சால் காக்காண்ணையோடையும் நாங்கள் இது தொடர்பாக சந்தித்து கதைச்சி என்ன நடந்தன்றதை வீடியோ ஆக்கி நாங்கள் இதில் போடுவோம். அதுக்கு தர இருந்தால் அந்த வீடியோவை தர விரும்பினேன். அவரும் அதுக்குள்ள கொஞ்சம் சம்மந்தப்பட்டிருக்கிறதால இதே நேரத்தில் இந்த பாலன் என்று சொல்லப்படுறவர் ஒரு போராளி, அவரும் இதில் சம்மந்தப்பட்டார்கள். அவர்கிட்டையும் ஒரு வீடியோ ஒன்று நாங்கள் எடுத்து இதில் போடலாம்னு இருக்கிறோம். அதோடு அவர் கடைசியில் நாங்கள் முடித்து சுமூகமாக முடிய இல்லை. அவர் அந்த தன்னுடைய கருத்தை மேலே நான் வைக்கப்படுறேன். நான் இதுவரை காலமும் கிளிநொச்சி மாவட்டத்தில் மாற்றுத் தெரிவு இல்லை என்று நினச்சேன். நான் கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ள ஒரு என்னதான் ஸ்ரீதரனில் பல சரி இருந்தாலும் மாற்றுத் தெரிவு எங்களுக்கு இல்லையண்டு. ஆனால் நான் இப்போ வைக்கப்படுறேன், உண்மையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது யாழ் மாவட்டத்தின் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக எங்களோட மக்கள் ஸ்ரீதரனை தெரிவு செய்ததுக்கு மேலே வைக்கப்படுறேன். அவருக்கு ஒரு நாகரிகமாக ஒரு படித்த பிரின்சிபலாக இருந்தவர் ஒரு நாகரிகமாக கூட கதைக்க தெரியுதில்லை. என்ன சொன்னார், தன்னுடைய ஒரு பச்சை பையொன்றை சொன்னார். பெரும் இதான் நான் சவால் விடுறேன், விரும்பினா அதை அவர் வெளியிடலாம். என்னுடைய நான் தூஷணத்தால் பேசின ஒரு ரெக்கார்ட் உண்டு, அவர்கிட்ட இருக்காமன்னு சொல்லி ஒரு இதை போட்டார். நான் அதை அவரை என்ன என்ற மாதிரின்னு சொன்னார், ஆனால் என்ன இல்லாத மாதிரின்னு சொன்னால் நான் இடையிட்டு கதைக்க அவர் என்ன என்ற மாதிரியே சொன்னார். நாங்கள் இல்லை அப்படி இருக்காதுன்னு சொல்ல அப்புறம் அதை சமாளிச்சுட்டு போயிட்டார். அவர் நான் இப்போ பகிரங்கமாக அவர்கிட்ட சவால் விடுறேன், அப்படி ஒரு ரெக்கார்ட் இருந்தால் பொது வழியில் அந்த சமூக வலைத்தளங்களில் அதை அவர் விடலாம், அது சவாலாக நான் விடுறேன். அதே நேரத்தில் இவர் நாங்கள் போராக்கு முதலும் ஒரு மக்கள் ஒரு ஆளோட சந்திச்சு வந்தார். அவரோட கூட அகர்கணையிலான்னு கதைச்சு வந்தார். அந்த அவர் வந்திருக்கிறார் என்னென்னு சொன்னால், அந்த ஒரு வெளிநாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஒரு கடிதம் எடுக்க, அப்போ அதில் திருமதி என்று போட்டு அப்பான்ற பேரை போட்டு கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அதில் அவனை இப்படி எல்லாம் பேசி தான் அனுப்புகிறார். அப்படி அந்த ஒரு பெரிய குரலில் நாங்கள் போகிறோம், அந்த சம்பவம் நடக்குது. ஒரு பெரிய குரலில் உயர்த்தி அவரோட ஒருமையில் பேசி நீயானான்னு பேசி அந்த அவர் ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு அலுவலகத்தில் கதைக்கிற அந்த நடைமுறைக்கு மாறாக மிகவும் மோசமாக கதைச்சி தான் நினைப்பேன். அடுத்த நாங்கள் போய் அப்போ நான் பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவித்துட்டு நாங்கள் அந்த சந்திப்பை மேற்கொண்டு இந்த சந்திப்பை எங்களுக்கு திருப்தி அளிக்க இல்லை. இவர் அந்த இன்னும் அவர் தன்னுடைய அந்த கட்சி ஆதிக்கத்துக்கு ஏதோ ஒரு விதமாக அந்த துயிலமில்லத்தை வச்சிருக்கணும்னு நினைக்கிறார். அதுக்கு நாங்கள் ஒரு போலும் சமாளிக்க போகிறதில்லை. நிச்சயமாக இவையில பொறுத்தவரையில் எப்படி என்று சொன்னால், இங்கே ஒரு கோயில் நிர்வாகம் தெரிவு செய்யப்பட்டாலும் கூட அதுக்குள்ள தங்களுடைய ஆக்கள் தலைவர் செயலாளராக இருக்கணும். ஒரு மாத சங்கம் தெரிவு செய்யப்பட்டாலும் அங்கே இப்போ தலைவர் செயலராக தங்களுடைய ஆக்கள் இருக்கணும்ன்றதில் மூர்க்கம் காட்டிக்கொண்டு நிற்கிற ஒரு பழக்கம் இந்த கட்சிகளுக்கு குறிப்பாகவே இருக்குது.
அதே மாதிரி ஒரு நிலப்பாடில் இவர் துயிலும் இல்லத்தையும் ஆதிக்கம் செலுத்த வலிக்கிறார். நிச்சயமாக அதுக்கு நாங்கள் இடமளிக்க போகிறது இல்லை. அது எந்த சவால் வந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கோம். இவர் எங்களுக்கு சொன்னார், தாங்கள் நான் முன்னுக்கு நின்று செய்ததுன்ற மாதிரி சொன்னார். நாங்கள் நீங்கள் இல்லை மக்களும் சேர்ந்து தான் செய்தான்னு சொல்லி. அப்போ நாங்கள் அதை இதாண்டு அவற்றை அந்த அமர்த்தி அடிப்பு கதைப்புக்கு நான் அதுக்கு மசைஞ்சு போகிற ஆள் இல்லை. அதை நானும் அதில் காத்திரமாக கதைச்சி போட்டு அவர் அந்த கடைசியில் எங்களோட வந்த செல்விஜக்கா அவரை கேட்டுட்டு ஒரு படம் எடுப்போம்னு வெளிக்கிட அவர் கேட்ட சீதவையில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்களான்னு. நாங்கள் இந்த நாகரிகமற்ற விடயத்தை நாங்கள் செய்ய மாட்டோம். அப்படி உங்களோட சந்திப்பு கதைக்க வந்துட்டு அதை உங்களுக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணுறதுன்றது அது ஒரு நாகரிகம் இல்லாத விஷயம். அந்த நாகரிகம் இல்லாத விஷயத்தை நாங்கள் செய்ததாக அவர் நினைச்சிருக்கிறார். அந்த காகத்துக்கு கிணவிலையும் ஏதோ நினைப்புன்ற மாதிரி இவர் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அப்படித்தான் அந்த நினைப்பு இருக்கும். அவை இவர் உண்மையில ஒரு மக்கள் பிரதியாக தெரிவு செய்யப்படுறதுக்கு இவர் மக்கள் பிரதியாக இருக்கிறதுக்கு ஒரு தகுதியற்ற பாராளுமன்ற உறுப்பினராக தான் நான் இன்றைய சந்திப்பிலிருந்து வழங்கி கொண்டதும் இவரை நான் கடந்த காலங்களில் வழங்கி கொண்டதும் அதுதான். ஆகவே நான் இந்த கடந்த காலங்களில் விளங்கி கொண்டாலும் கூட நான் அதை கொஞ்சம் பெரிய அளவில் நான் வெளிப்படுத்தி கொள்கிறேன் இல்லை. ஆனால் இன்றைய சந்திப்புடன் நான் அதை மிகவும் தெளிவாக உறுதிப்படுத்தி கொண்டேன். இவர் ஒரு மக்கள் பிரதியாக இருக்கிறதுக்கு இவர் ஒரு சண்டித்தன பாணியிலாம் கதைப்பார். சில விஷயங்களை சண்டித்தனம் மாதிரி அடித்து உடைக்கிற மாதிரி தான் கதைப்பார். அவர் ஒரு ப்ரோக்ராம் இப்போ நாங்கள் வர்றமன்றோன்னா அவர் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருப்பார். இப்படி தான் கதைச்சி அனுப்புகிற ஒரு நிகழ்ச்சி நிலையில் அவர் பிளான் பண்ணி தான் அவர் கதைச்சிருப்பார். அவை அந்த நிகழ்ச்சிகளில் நாங்களும் ஏற்றுக்கொண்டு வந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர் இப்போ நாங்கள் அவரை சந்திக்க போகிறோம், அவர் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கொண்டு நாங்கள் ஒழும்பி வரணுண்டா நாங்கள் பைத்தியாரம் இல்லை தானே. அது எங்களுக்கும் நாங்களும் இந்த விடுதலை போராட்டத்தில் எல்லா பக்கங்களையும் அடிபட்டு விடப்பட்டு தான் வந்த நாங்கள். அப்போ இவியலை விட நாங்கள் பல விஷயங்களை கண்டுகளிச்சாக்கள். ஆகவே நாங்கள் அந்த விஷயத்தில் அவருக்கு தெளிவாக நான் தெளிவுபட்டு தான் வந்தேன். நான் நீங்கள் இப்படி தான் கதைப்பீங்களன்றதும் எனக்கு தெரியும் என்று சொல்லிப்பட்டு வந்தேன் நான். ஏன்னா அவர் அப்படி தான் கதைப்பார். அவர்கிட்ட பாணி அதுதான் சண்டித்தன பாணியில் கதைச்சு ஆக்களை அடித்து அமர்த்தி அவர் தண்ட கருத்தை திணிச்சு அனுப்புகிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் அவர் செய்வார். அதுக்கு நாங்கள் மசிஞ்சு போராக்கள் இல்லை. நாங்கள் விடுதலை போராட்டத்தில் எல்லா விதமான பட்டறைகளோடையும் வாழ்ந்த நாங்கள். இப்போ இவை இந்த என்ன இந்த பனங்காட்டு நெறி சலசலப்பு கஞ்சாத மாதிரி நாங்கள் இந்த வீட்ட சலசலப்புகள் கஞ்சா புறாக்கள் இல்லை. நாங்கள் எங்களுடைய இந்த விஷயத்தை முன்னெடுப்போம். அவர் மாவீர செயற்பாட்டுக்குழுவோட அவருடைய கட்சியின் செயற்பாட்டுக்குழுவோட சந்தித்து கதைக்க சொல்லியிருக்கிறார். ஆகவே நாங்கள் அதுக்கு உடனடியாக நாங்கள் அதை சந்திக்கிறதுக்கான ஒழுங்காக செய்ய சொல்லியிருக்கிறோம். சந்தித்து நாங்கள் கதைச்சு இந்த மாவீரர் துயிலும் இல்லங்களை அரசியல் கட்சி ஆதிக்கங்களுக்கு இருந்து முழுமையாக வெளியெடுக்கும் என்பதையும் எங்களுடைய பணிகள் தொடரும். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.